தெருநாய்களுக்காக நம்ம அரசாங்கம் எடுத்திருக்க ஒரு சிறப்பான ஒரு செயல் தான் இது. எல்லாருமே தெருநாய் வளர்க்குறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதில். சின்ன குட்டி, என்ன குட்டி, நம்ம டாக்டர்கிட்ட போகலாமா? வா போகலாம், அழுவாத. ராத்திரி 8:30 மணிக்கு மேலே அந்த கருவாக்குட்டியை கூப்பிட்டுட்டு கிளினிக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனோம். மெதுவாக வாலாட்டுக்கு பார்த்தீங்களா? வாலாட்டியா தினிச்சல்லா? பழிச்சுப்பேன். சரி படுத்துக்க. தூங்கு. 2 இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. தூங்கு. கருவாக்குட்டி, தூங்கு கருவாக்குட்டி. 2 வாட்டி ஃபிட்ஸ் வந்துடுச்சு கருவாக்குட்டி உனக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து. தூங்கு. தூரம் போங்க, வெளியே போங்க. குட்டிக்கு உடம்பு சரியில்லை. இங்கே பார், உள்ள உடம்பு சரியில்லை, தனியாக அதுக்கு வைக்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாது, கிருமிங்கெல்லாம் தொத்திக்கணும். தூரம் போ, அங்கே போ. பிளாக்கி, டைனி, ப்ரௌனி, அங்கே போ, உங்கள் இடத்துக்கு போங்க. இங்கே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. போ, அங்கே போ, உங்கள் இடத்துக்கு போ. ப்ரௌனி, அங்கே போ. இங்கே உட்காராதடா. ராத்திரி 11:30 மணிக்கெல்லாம் கருவாக்குட்டியோட உயிர் போயிடுச்சு. உழைக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அது போயிடுச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு குழி தோண்டி புதைச்சிட்டோம். என்னடி என்ன உனக்கு கண் தெரியலையா உனக்கு? என்ன குட்டிஸ்? குட்டி, என்ன குட்டி, என்னடி? ஷேகன் கொடு. அப்பா ஸ்வீட் பாய், ஷேகன் கொடுறா. குட்டிங்களா? சீ, என்ன நீ நிறைய பால் குடிச்சிட்டியா மம்மிக்கிட்ட? எல்லாம் இப்போ தான் அவங்க அம்மா கிட்ட பால் குடித்தாங்க. அதனால் ஒரு நாள் திடீர்னு வீட்டாண்ட கறிக்கடைக்காரம்மா வந்து உங்கள் நாய்க்குட்டி ஒன்று 4 வீலரில் அடிபட்டு செத்து கிடக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போய் பார்க்கும்போது அது வாலிக்குட்டி தான் 4 வீலரில் அடிபட்டு செத்து கிடந்தது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய மண்கட்டியெல்லாம் எடுத்து அதை சுற்றி அடுக்கி அங்கேருந்து அந்த இதுங்களை இலைங்க தழைங்க அதெல்லாம் போட்டு அதை மூடி பக்குவமாக அதை இது பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கே மண்வெட்டி எடுத்துன்னு போயிருந்தேன், கடப்பாரெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன். கொஞ்சம் மண் சுரண்டி அந்த இதுக்கு மேலே போட்டுட்டு அவங்க கறிக்கடைக்காரமாவும் அவங்களும் சொன்னாங்க, நானும் கொஞ்சம் போடுறேன், என்கிட்ட மண்வெட்டி கொடுங்கன்னு. அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களும் கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து சுரண்டி அந்த இது மேலே போட்டுட்டு நல்லா டைட்டாக அதை செட் பண்ணி சமாதி பண்ணிட்டோம் வாலிக்குட்டிக்கு அந்த இடத்துலையே. ஏன்னா நம்மளால் தோண்ட முடியல, கடப்பாரை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் பள்ளம் தோண்ட முடியல, அதனால் மேடு மாதிரியே பண்ணி சமாதி பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், நம்ம நாய் வளர்க்கும்போது இது மாதிரி மற்ற இடத்துல அடிபட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன், நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த நாய்ங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கவலையில் இருந்தேன் இல்லையா. ஆனால் வந்து அங்கே விசாரிக்கும்போது அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது அதுங்க குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக
ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி எங்கள் நகராட்சியில் வச்சுருக்காங்க. இலவசமாகவே பண்ணுறாங்க. வேனெல்லாம் கொண்டு வந்து அவங்களே இலவசமாகவே ஏற்றிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்துட்டு மறுபடியும் வீட்டாண்டியே எந்த ஏரியாவிலேருந்து அந்த நாய்ங்களெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த ஏரியாவுக்கே கொண்டு வந்து விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க, நம்ம கறிக்கடைக்காரம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து சரி, நானும் அப்போது மற்ற நாய்ங்கள் எல்லாத்தையும் நம்ம அது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேயே முடிவு பண்ணேன். பாருங்கள், நாய்ங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகுது. அது கூட வாலி கூட இருந்த அதோடைய இதெல்லாம் நான் கையோட கொஞ்சம் பூ, ஊதுபத்தி, கற்பூரம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் வச்சு அந்த சமாதியில், வாலியோட சமாதியில் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த அம்புக்குறி காமிச்சிருக்கேன் இல்லையா, அவர் தான் வாலிக்குட்டி. வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக நகராட்சிக்கு என்கொயரி போட்டு கிளினிக்கு அங்கே நாய்ங்க எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அவங்க சொன்னப்புறம் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி 250 ரூபா ஆச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆட்டோ புக் பண்ணி அந்த 2 பொட்டை நாயும் அதில் ஏற்றி கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். ஏறு, மேலே ஏறு. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. வெயிட்டா இருக்கு, கழட்டிக்கு போகுது காதை. அந்த இன்னொரு நாய் எங்க அதான் எடுத்துணும். நாமு உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ, நாம குட்டி உட்காந்துக்கோ. அங்க போக கூடாது. ஏய் இங்க வா, இப்படிக்கா வா. டோர் இல்ல, அது ரிஷி வந்தாதான் வேலைக்கு ஆகும். ரிஷி இதுல வா, டோர் இல்ல பாரு இந்த சைடு. அவரு கடியா 2 பேர் வெளிய விட்டீங்க. இல்ல வெளியில இருக்க நான் இங்க தான், நான் இப்போ சாப்பாடு தான் வைப்பேன். தெரினா இங்க இங்கே பிறந்ததுங்க. நாங்க வீடு கட்டும்போது இந்த இடத்துல குட்டி போட்டு இருந்தது. ஓ பிளாக்கி வா, உள்ள வா. சரி வா பிளாக்கிமா, வா வாடி பிளாக்கி. போ போ, உள்ள போ. நாம இருக்கு பாரு, நாம இருக்கு பாரு. நாம கூட போய் உட்காந்துக்க போ. கீழே கால் எடுத்து விடுப்பா. நீங்க இது பண்ணுங்கம்மா. கழுத்துல கழட்டிக்கு போடுறா. போ. அங்கே வர. நாம உள்ள உட்கார், அடங்கி உட்கார். வெளியே எங்க போக பார்க்குற? அங்கே பார், பிளாக்கி அழகாக உட்காந்துருக்கு பார். பிளாக்கி மாதிரி உட்காந்துக்கோ. பிளாக்கியும் நாமியும் ஆப்ரேஷனுக்கு அனுப்பி வச்சோடனே கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்தது. ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து விடுவாங்களா என்னன்னு தெரியலையேன்னு. ஆனால் நாங்கள் பயந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை. ஒரு நாள் கழித்து அவங்களே நகராட்சியிலேயே அவங்க வேனில் எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வந்துட்டல. நீ குட் கேர்ள். நீ குட் கேர்ள். நீ வா 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 வா, நீ குட் கேர்ள். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டல, குட் கேர்ள். வா 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 வா, வீட்டுக்கு வா. வேன் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் காலையிலே வந்து ஒரு 4 நாய்ங்களை எங்கள் தெருவுலையும் பின்னாடி தெருவுலையும் 4 நாய்ங்களை ரெடியாக கட்டி வச்சுருந்தோம். வேனில் ஏற்றி அனுப்போம். போயிட்டு வா, ஆப்ரேஷன் பண்ணிடணும். அப்போ இந்த பக்கம் யார் இருக்கா? ஓய் நீயா? புள்ளி ஆப்ரேஷன் பண்ணின்னு வா போ. இங்கே யார்? ரேஷ்மி, டைனி. போயிட்டு வாங்க 2 பேரும் போங்க. மொத்தம் 4 பேர் தான் நீங்கள் மாட்டினீங்க. போயிட்டு வா ரேஷ்மி, ரவுனி. இது பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இந்த 2 பேரும் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருங்க, வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 2 பொட்டை குட்டிங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து இந்த காது வந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுருவாங்க. நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும்
நியூட்ரல் ஆப்ரேஷன் பண்ணால் இவருக்கு நாமுக்கு கட் பண்ணியிருக்காங்க. பிளாக்கிக்கு கட் பண்ணியிருக்காங்களா? பிளாக்கி உன் காது காட்டுடி செல்லாம். என்னடி எங்கே அவனுக்கு கட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? கட் பண்ணியிருக்காங்க. பிளாக்கிக்கும் கட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம். அது கருப்பாக இருக்கிறதுனால தெரியுது. நான் போய் காய்கறி பறிச்சுட்டு வந்துடுறேன்டா, அவரைக்காய் பறிச்சுட்டு வந்துடுறேன்டா. டைம் ஆகுது, இருட்டி போயிடும். அப்புறம் இங்கே இருங்க. நாளைக்கு உங்களை கழட்டி விடுறேன். நாளைக்கு சுற்றுங்க நீங்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு வீட்டில் இருங்க. ஓகே நாம்குட்டி காது கட் பண்ணின்னு வந்துட்டியாடி? நியூட்ரல் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்துட்டியா? குட்